வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்தியாவில் H1B விசாக்களுக்கான நேர்காணல் ரத்து, அமெரிக்காவின் இந்த அறிவிப்பால் என்ன பாதிப்பு, இது குறித்து நாம் பேச உள்ளோம். நம்மோடு பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு அழகிரிசாமி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய அறிவிப்புகள் உலக அரங்கை அதிர வைக்கக்கூடிய அதே வேளையில் இந்தியாவின் பல தாக்கங்களை ஏற்படுத்தி வருவதை நம்ம பார்க்க முடியுது சார். அந்த வகையில் இப்போ இந்தியாவில் H1B விசாக்களுக்கான நேர்காணல் ரத்து அப்படின்ற அறிவிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அறிவிப்பினால் ஒரு 3 விதமாக பிரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாணவர்களுடைய படிப்புகள், அங்கு வேலை செல்லக்கூடியவர்கள், அதே போன்று அங்கே ஏற்கனவே வேலை செய்து கொண்ட உறவினர்கள் இங்கிருந்து செல்வதற்கான ஒரு 3 வழிமுறைகளில் இது எப்படி பாதிக்குன்றதை பற்றி நம்ம பேசலான் இருக்கேன். ஸோ இனிஷியலாக இந்த ரத்துங்கிறத தாண்டி அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது மேபி இப்போது அடுத்து மே மாதத்துக்குள்ளே வரும், மார்ச்சில் மே அப்படின்ற. ஆமாம், மார்ச் டு மே மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி இப்போது அவங்க கோட் பண்ணுறாங்க. இப்போ ஷெட்யூலாக இருக்கிற எல்லா இமெயில்ஸ், அவங்க யூஎஸ் எம்பசிலேருந்து வந்த இமெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து இனிமே அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஏற்கனவே மாணவர்களுக்கு ஏற்கனவே இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி காமனருக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜஸில், அது H1B விசா சார்ந்து வரக்கூடிய ஆட்களுக்கும் காமன் பீப்புளுக்குமே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இன்னும் விஸ்தாரப்படுத்துறதுக்காக பார்க்குறாங்க. காமனர் நான் சொல்கிறது வந்து 90 நாடுகள்லேருந்து யூஎஸ்க்கு எந்த விதமான வீசா எடுக்காமலேயே அவங்க வந்து போகலாம். ஸோ அந்த நாடுகள்லேயுமே இந்த குறிப்பிட்ட அறிவிப்பு அப்படிங்கிறது சிக்கலை தான் கொண்டு வரும். இந்த ஆன்லைன் ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், நீங்கள் வேறு எங்கேயாவது பப்ளிக் ஃபோரம்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் எங்கேயாவது டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணப்படும். ஸோ பிரபல சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸான ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, லிங்க்டின்லையோ நீங்கள் என்னென்ன பதிவுலாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ரிவ்யூ ப்ராசஸ்க்குள்ளே வரும். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அதையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இமெயில் ஐடி சப்மிட் பண்ணுறதுலேயும் அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீசா இஷ்யூ பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க. இப்போ இது பொதுவாகவே ஒரு தூதரகத்தின் மூலியமாக போகும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்த்து தான் வச்சுருப்பாங்கல்ல. இதில் எது புதுசாக வந்து இருக்குது? இந்த சமூக ஊடக ஆராய்ச்சின்னு தான் இதில் புதுசாக இருக்கா? ஆமாம், இந்த ஆன்லைன் ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து புதுசாக அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஆன்லைன் ரிவ்யூ ப்ராசஸ்ங்கிறது இல்லை. ஸோ இந்த ஆன்லைன் ரிவ்யூ ப்ராசஸ் கொண்டு வரதோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, இதுக்கான ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுக்கான நேரம், அதாவது இதை வந்து ஆராய்ஞ்சு இது இவங்களை அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸ்க்ரூட்டினி பண்ண. ஒரு மாதத்தில் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வீசா கிடைச்சி போகக்கூடியது இப்போ 6 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ இந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ்ங்கிறது இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த சிஸ்டம்லாம் சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாள் இனிஷியலாக டைம் எடுக்கும்ல. ஒரு டைமை வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டு டைமில் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இனிஷியலாக இது ஃப்ளோட் பண்ணுறதோட காரணமாக இது அதிகமான நேரம் கூட எடுக்கலாம். போக போக வேணால் ஒரு கொஞ்சம் காலம் வந்து ரெடியூஸ் ஆகலாமே தவிர்த்து இது இந்த டைமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற நாளுக்கும் உங்களுக்கு வீசா கிடைக்கக்கூடிய நாளுக்கு இருக்கிற இடைப்பட்ட நாட்களை வந்து அதிகரிக்க வைக்க போகுது. ரெண்டாவது, வெளிநாட்டிலிருந்து ஃபாரினர்ஸ் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுறதுக்காக, ஒரு ஹாலிடே விசிட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஆட்கள், அவங்களோட நம்பர்ஸும் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ராப் ஆகுதுன்னா அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரிஞ்சாலும் ட்ரம்ப் வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஸோ இதுதான் அவரோட ரெஸ்பான்ஸ். 2 நாளைக்கு முன்னாடி இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இதுக்கான என்ன பேசஞ்சர்ஸ் டிராஃபிக் வந்து ரெடியூஸ் ஆனாலும் நம்ம வந்து இதுலேருந்து பின்வாங்க போகிறதில்ல அப்படிங்கிறது அவரோட அறிவிப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த 5ஆம் தேதி வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு கொள்கை புதுசாக அவங்க வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் பல்வேறு விஷயங்களையும் அப்போ சொல்கிறாங்க. இந்த க்ரீன் கார்டோலேருந்து எல்லாமே அதில் வந்து சொல்கிறாங்க. இந்த H1B விசா, மாணவர்களுக்கான விசா ஏற்கனவே அக்டோபர் மாதத்துலேருந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கு. $1,00,000 கட்டணும் அப்படின்றத வந்து அது ஒரு இதாக பார்க்குறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பெற்றோரோ அல்லது அவங்க ஒய்ஃபோ இப்போ அங்கே போகணுன்றதையும் இப்போ இது வந்து ஒரு சுருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தானே வந்திருக்குல்ல சார்? ஆமாம், நீங்கள்
டிஃபால்ட்டாகவே ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து மைக்ரேஷனுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கு, மைக்ரேஷனுக்கு எதிராகவும் இருக்குது. அதாவது இமிக்ரேஷன் சொல்கிறேன், அதாவது வெளிநாட்டிலேருந்து உள்ள வரக்கூடிய ஆட்களுக்கு ஆதரவாகவும் சில நூற்றாண்டுகளில் இருந்திருக்கு, எதிராகவும் சில நூற்றாண்டுகளில் இருந்திருக்கு. ஆரம்ப கால நூற்றாண்டுகளில் அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆள் வேணும்னு அவங்க நினச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏஷியன்ஸ் எல்லாத்தையும் வரக்கூடாதுன்னு அவங்க விரும்பினாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு நெக்ஸ்ட் லேபர் வேணுங்கிறதுனால அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அது மறுபடியும் ஃப்ரிக்ஷன் ஆகுது, இல்லை வர வேண்டாம் அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதாவது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு இமிக்ரேஷனில் வர தேவையில்லை அப்படின்னு வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து நினைக்குது. இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் நகர்றாரு. ஆமாம், அங்கே இருக்கவங்களுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை அவர் கையெடுக்கிறாரு அப்படின்றத வந்து அங்கே இருக்கவங்க இதை வந்து எப்படி சாதகமாக பார்ப்பாங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற ஐடி ஊழியர்கள் தான் வந்து அங்கே கம்மியாக வாங்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது அமெரிக்காவில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படைய விஷயமா இருக்குமா? கரெக்ட், பாதிப்பான விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறவங்களோட எஃபெக்டை எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸும் அவங்க நிப்பாட்டுறாங்க. ரெண்டாவது, மாணவர்களாக வரக்கூடிய ஆட்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் நல்ல ஸ்கில்லை அவங்க டெவலப் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் வேலை வாய்ப்புகளை வந்து அவங்க கைப்பற்றும் போது அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் எண்ணிக்கை ஆட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வீசாவை வந்து அவங்க நிப்பாட்டுறாங்க. ஸ்டூடெண்ட் வீசாவில் இந்த மாதிரி ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வழியாக ரொம்ப கம்மியான ஆட்களை வந்து கொண்டு வரது வழியாக வந்து இவங்க மறுபடியும் அந்த அமெரிக்கன் எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபஸ்ட் எஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே. செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருப்பாங்க, இங்கேருந்து அவங்க வரணும். அப்போது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கேருந்து இங்கே வரதையும் இவங்க அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதையுமே கொஞ்சம் கெடுபிடியாக்கிறதுக்கான வழிகளை தான் இப்போது ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விதமான ஃப்ரீசிங் நடக்கும். பெரிய அளவுக்கு இங்கேருந்து நம்ம சுலபமாக அமெரிக்காவுக்கு இங்கேருந்து வீசா எடுத்து கிளம்பி போய் அங்கே ஒரு லைஃப் செட்டில் ஆகி நம்மளோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க ஏதோ ஒரு வகையில் பாஸ் பட்டன் நம்பி நிப்பாட்டி வைக்கிறாங்க. இது ரெண்டாவது நடக்குது. மூணாவது, ஃபாரினர்ஸாக வெளியிலேருந்து வரவங்கள அதாவது ஒரு ஹாலிடே ட்ரிப்காக வரவங்கள கூட அவங்க வந்து பல்வேறு டெரர் லிங்க்ஸில் அவங்க இருப்பாங்களா, இது எல்லாமே பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையில் தான் இது எல்லாமே கொண்டு வந்து நிப்பாட்டப்படுது. ஸோ இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த விதமான பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது இந்த பாதுகாப்பு எதை உறுதி செய்யுது அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை ஒபீடியண்ட்டாக அக்செப்ட் பண்ணக்கூடிய சில பேரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், இல்லை வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருக்கலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் தாட் இருக்கலாம். இது எதையுமே ஃப்ளோட் பண்ண முடியாமல் இந்த சிஸ்டம் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு தான் இது வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற நியூயார்க் எதிர்க்கட்சி தலைவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மல்டிகல்ச்சரலிசமை ஸ்டாப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பல்வேறு புல்லட்டின்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் முக்கியமான புல்லட்டின் அப்படிங்கிறது இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரிவ்யூ. இப்போ இந்த திடீர்னு இப்போதைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்போ அது தேதி வருமோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலேருந்து தான் ஒரு 71% இந்த H1 விசாக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற சொல்லப்படுது. அப்போ இங்கே இருக்கிற மக்களுடைய ஒரு தாட்டு அமெரிக்காவுக்கு போனால் நம்ம ஃபுல் செட்டில்டு அப்படின்ற அந்த தாட்டை இது எப்படி உடைக்க போகுது? ஆல்ரெடி அந்த தாட் படிப்படியாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக மேற்கத்திய உலகத்துக்கு படிக்க போனோம் அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் போகணும். அது எந்த டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வேணால் இருக்கலாம். இப்போது அந்த எண்ணிக்கை வந்து கம்மியாகுது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் படிப்பு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வேலை தேடுறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கிட்டாங்க. 2 மாதம் தான் அதிகபட்சம் உங்களுக்கான காலக்கெடுவை அவங்க கொடுக்குறாங்க. இதே மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க 2 வருஷம், கனடாவில் கூட 2 வருஷம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க நேரம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் படித்து முடித்த காலகட்டத்திலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வேலை தேடிக்கலாம், அது வரைக்கும் அங்கே இருக்கலாம், அதுக்கான அனுமதி உங்களுக்கு கொடுக்கப்படுது. அமெரிக்காவில் அந்த அனுமதி ஏற்கனவே ரொம்ப சுருக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கான ஃபண்டிங்ஸை நிப்பாட்டினது, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதோ ஒரு விதமான டர்மாயிலில் சோஷியல் அண்ட்ரஸ்ட்டில் வச்சுருக்கிறது, இது எல்லாமே வர்றதோட விளைவாக அங்கே நம்ம போனால் நம்ம ஃப்யூச்சர் செக்யூர்டாக இருக்குமா, ஒரு அமெரிக்கன் ட்ரீம் லைஃப்பை வந்து நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது பல்வேறு மக்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஏன் வந்து தொடர்ந்து அங்கே பம்பின் ஆகணும்?
அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக யூரோப்பில் போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போது மாணவர்கள் நினைக்கிறாங்க. அதே வேளையில் ட்ரம்ப் சொல்கிறாரு, அமெரிக்காவில் குழந்தை பிறந்து விட்டால் இங்கே குடியுரிமை பெற்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்தையும் அவர் நகர்றாரு. அப்போது ஏற்கனவே இங்கேருந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற நம்முடைய இந்தியர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் இல்லையா? ஆமாம், இப்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவங்களே கிறிஸ்மஸ் லீவுக்கு இங்கே தச்சில் வந்திருந்தாங்கனாலோ அவங்களோட வீசா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இங்கே ஒரு 3-4 மாதம் இருக்கணும். அவங்களோட நிறுவனத்துக்கு வந்து எப்படி பதில் சொல்லுவாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த நிறுவனம் 4 மாதம் அவங்க ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே அவங்க தொடர்ந்து வேலையில் வச்சுருப்பாங்களா தெரியாது. இது எல்லாமே ஒரு இப்போ H1B விசாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்களுக்கும் ஏற்கனவே அங்கே பணிபுரிந்தவங்களுக்கும் ஒரு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. புதிதாக வரவங்களுக்கு தான் இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் இங்கே பெற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து குடியுரிமை பெற்றுவிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னா, அப்போ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வேலை மட்டும்தான் செய்யணும், ஒரு அமெரிக்க நிரந்தரமாக குடியேறக்கூடாதுன்ற இடத்துக்கு நகர இடத்துல தான் இது வந்துடுது. ஆமாம், அதுதானே ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுல டிலே பண்ணுறதுக்கோட முக்கிய காரணம். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒருத்தர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம நேச்சுரலி நம்மளோட அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ இல்லை நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே எப்படி அங்கே ஒரு ஒரு நல்ல வாழ்வியலை செட்டில் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒருத்தர் எதிர்பார்ப்பார். ஸோ அந்த குறிப்பிட்ட இமிக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஏஷியன்ஸோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது யூஎஸில் அதிகமாகிடுச்சு. அது யூகேலேயுமே கிட்டத்தட்ட இதுக்கான பேச்சு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஏஷியன்ஸோட பாப்புலேஷனோ இல்லை பிளாக்ஸோட பாப்புலேஷனோ ஏறிக்கிட்டே வருது. ரேதர் வந்து அங்கே இருந்த கன்சர்வேட்டிவான ஒரு 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 பிரிட்டிஷ் ஃபேமிலியோட எண்ணிக்கை வந்து சுருங்கிட்டே வருது. இது வந்து யூகேலேயும் ஒரு ஒரு பிரச்சனையாக இப்போ பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அது வீரியமாக அங்கே இல்லை. ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் அது வீரியமாக அங்கே இப்போது இருக்குது. ட்ரம்ப் இப்போ 2ஆம் முறை பதவியேற்றோன்னா இது வந்து அதிகமாக தான் பேசப்படுது. இப்போது இந்த பொருளாதார சாங்ஷன்ஸ் வழியாக ஏதோ ஒரு வகையில் வந்து அமெரிக்க மக்களுக்கு வேலை கிடைக்கும்னு உறுதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு 8 மாதத்தில் எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி நடக்கலை. அதாவது சீனாவை நாங்கள் நிப்பாட்டுவோம், இந்தியாவோட வர்த்தகத்தை நாங்கள் வந்து ஒரு விதமான பாஸ் பட்டனில் வச்சுருப்போம், மற்ற நாடுகள்லேருந்து வர இறக்குமதிக்கு வரி விதிப்போம், இப்படிலாம் பண்ணுறது வழியாக டொமஸ்டிக் ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க 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 வவுச் பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அப்போது பீப்புளுக்குள்ளே ஒரு விதமான ஒரு குழப்ப மனநிலை வர ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இந்த அட்மினிஸ்ட்ரேஷனால் நமக்கு நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போது நெக்ஸ்ட்டு கார்டு நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட டேபிளில் வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு கார்டுங்கிறது தான் இல்லை நாங்கள் இமிக்ரேஷனே நிப்பாட்டுறோம், அதாவது வரக்கூடிய ஆட்களையே நாங்கள் நிப்பாட்டுவோம். அதுக்கு இந்த மாதிரியான பல்வேறு புதிய அதே வேளையில் அவர் சொல்கிறாரு கோல்டன் கார்டு வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிட்டா இங்கே வந்து நிரந்தரமாக குடியேறலாம் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் இல்லையா? நீங்கள் மிக பெரும் பணக்காரர்களை எல்லாருமே வரவேற்க தான் செய்வாங்க. அது யூகேவாக இருக்கலாம், யூஎஸ்ஆக இருக்கலாம். உங்ககிட்ட $1 பில்லியன் இருக்குது அப்படின்னா நேச்சுரலி எல்லா நாடுகளும் உங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் இங்கே முடித்த ஒரு பையனோ பொண்ணோ ஒரு ஆன்சைட் விசாவுக்கு எடுத்து அங்கே போகக்கூடிய ஒருத்தரை தான் அவங்க நிப்பாட்ட விரும்புவாங்க. அந்த கம்பெனியோட ஓனரே அங்கே போகிறாரு அப்படின்னா எந்த குறிப்பிட்ட நாடுமே வந்து அவங்கள நிப்பாட்டுறதுக்கு விரும்பாது. அவங்கள வந்து ஏற்றுப்பாங்க, மனம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த அமெரிக்காவோட அறிவிப்பு ஒரு மார்ச் மே மாதத்தில் விலக்கப்படும். அது மறுபடியும் என்ன ஒன்று ப்ராசஸ்லாம் வரப்போகுதுன்றது வந்து நம்ம எதிர்காலத்தில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் இருக்கக்கூடிய நாட்டில் தங்களுடைய கல்வியும் தங்களுடைய அனுபவத்தையும் திறமையும் வெளிக்காட்டி இங்கு இருப்பதே ஒரு நல்ல லைஃபாக இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ சில பேர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத நம்புகிறோம். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இப்போ கையில் கிடைக்கிற கலாக்காயே மேல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அமெரிக்கா இப்போ நம்மளை இந்தியாவை நகர்த்துதுன்றதை நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே டெவலப்மெண்ட் நடக்குது, இங்கே வந்து ஒரு க்ரோத் ரேட் இருக்குது, ரைட், எல்லாம் இருக்குது. ஆனால் வேஜஸ் வந்து இங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரி வந்து கடைசி ஒரு கோவிட் டைமில் ஒரு சின்ன வேஜஸில் ஒரு மாற்றம் இருந்துச்சு, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து வேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஸ்கில்ஃபுல்லாக இங்கே இருந்தாலும் உங்களோட வேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லாமல் இருக்குது. பெரும்பாலான பாப்புலேஷன் அதில் தான் இருக்காங்க. ஒரு ஹியூமன் கேபிட்டலாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல லைஃப்பில் மாறுறதுக்கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. செட்டில்ன்றது கிடையாது. செட்டில்ங்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் இதே வந்து வெளியில் மைக்ரேட் ஆகி போகும்போது இதை விட பல அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும், இல்லை அதிக வருமானத்தை நீங்கள் ஈட்ட முடியுங்கிறதுனால இன்றைக்குமே ஒரு எக்ஸ்க்ளூசிவான கிளாஸ் வந்து வெளிநாட்டில் போய் கல்வி பயில்றதையும்
வெளிநாட்டில் போய் பணம் ஈட்டுறதையும் அவங்க விரும்ப தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த சிக்கல் வர்றது வழியாக எந்த நாட்டுக்கு போகிறதுங்கிறது தான் இங்கே குழப்பமே தவிர்த்து இந்த நாட்டிலே தேக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸோட மென்டாலிட்டியாக இருக்கலன்றது தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். எப்படி இருந்தாலும் செல்லக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இது மீண்டும் வரும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அரங்கிலிருந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.